வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திண்டுக்கல் அருகே கள்ள நோட்டு தயாரிக்கும் மிஷினுடன் வந்த கும்பலை போலீசார் குண்டோடு பிடித்துள்ளனர். அவர்களிடமிருந்து கட்டுக்கட்டாக கள்ள நோட்டுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். கள்ள நோட்டு கும்பலின் தலைவன் யார்? திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே 4 வழிச்சாலையில் அமைந்துள்ள டோல்கேட் பகுதியில் அம்மைய நாயக்கனூர் ரோந்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அதிகாலை 3:30 மணிக்கு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர். அப்போது 26,500 ரூபாய் மதிப்பிலான 100 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் கள்ள நோட்டு அச்சடிக்க பயன்படும் பாயில் மிஷின் மற்றும் கலர் ஜெராக்ஸ் மிஷினும் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து வாகனத்தில் வந்த அனைவரையும் போலீசார் சுற்றி வளைத்த போது ஒருவர் மட்டும் தப்பியோடினார். பின்னர் பெண் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 8 பேரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இவர்கள் விருதுநகர் மாவட்டம் காந்தி நகரைச் சேர்ந்த அழகர், மதுரையைச் சேர்ந்த ராஜா, சபரிராஜ், முருகேசன், மணிகண்டன் மற்றும் அவரது மனைவி ஜெனிதா, திருச்செங்கோட்டை சேர்ந்த ரவி என்பது தெரிய வந்தது. தப்பியோடியவர் கோட்டை சாமி என்பதும் தெரிய வந்தது. விசாரணையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள 64 வயதான ரவி என்பவர் தனது வீட்டில் கள்ள நோட்டு தயாரிக்கும் மிஷின் வைத்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனை அறிந்து கொண்ட கும்பல் ஒன்று வேன் ஒன்றில் நாமக்கல் சென்று ரவியிடம் கள்ள நோட்டு தயாரிக்கும் மிஷின் மற்றும் அதற்கு தேவையான பிரத்யேக பேப்பர் உள்ளிட்ட மூலப்பொருட்களை வாங்கி வந்துள்ளனர். இவர்கள் விருதுநகர் சென்று கள்ள நோட்டு தயாரிக்க திட்டமிட்டிருந்ததும் அம்பலமானது. மேலும் இந்த கும்பலுக்கு வேறு யாருடனும் தொடர்பு உள்ளதா, யாருக்காக கள்ள நோட்டு மிஷினை வாங்கி வந்தனர், இதற்கு முன்பு எங்கேயும் கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்டனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.